ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இந்த மாதிரி அமாவாசை வருவது எல்லாம் அவ்வளவு எளிதானதல்ல. இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த நாள். இன்று நிச்சயமாக நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். இன்று நிச்சயமாக உனக்கு பிடித்தமான ஒன்றை உன் கையில் இன்று என்னால் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் நான் சேர்ப்பேன். இன்றிலிருந்து உன் வாழ்வில் மிக பிரம்மாண்டமான நிறைய விஷயங்கள் துவங்கும். எதுவும் எப்படி தெரியுமா தங்கமே? நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்க்காமல் கவலையோடு அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று உன் கைக்கு நேராக ஒரு பரிசை நீட்டினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல. கவலைப்படவே வேண்டாம். உன் வாழ்வில் நீ இதுவரைக்கும் துளைத்த அனைத்து நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் தூக்கி எடுத்து வந்து இந்த சாயாகிய நான் உன் வாழ்க்கையில் சேர்த்து விடுவேன். அதை பார்த்து சிலரோ பொறாமை கூட படுவார்கள். திடீரென்று இவளுக்கு எப்படி யோகம் அடித்தது போல இவ்வளவு சந்தோஷங்கள் கூடி கூடி இவளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்த்து சிலர் பொறாமை கூட படுவார்கள். பொறாமைப்படுபவர்கள் படட்டும் தங்கமே. நம் வேலையை நாம் பார்ப்போம். இந்த சாயுடைய வேலை என்ன? உன்னை காப்பாற்றுவது. உன்னுடைய வேலை என்ன? சாயை நம்புவது மற்றும் உன்னுடைய கடமையை செய்வது. உன்னுடைய கடமையை நீ செய், இந்த சாயை நம்பு. இந்த சாயாகிய நான் காலம் முழுவதும் உனக்கான நல்ல எதிர்காலத்தையும் நல்ல வளங்களையும் நான் தருகிறேன். இதுவரைக்கும் நம் வாழ்க்கை போய்விட்டதோ என்று நினைத்து கொண்டு இருந்தாய். இதற்கு மேல் ஒரு வாட்டி கூட அந்த ஒரு நினைப்பை நான் உனக்கு வர விட மாட்டேன். எல்லாம் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்றே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் திருப்தியாக மாற்றி உனக்கு நான் தருவேன். இதுவரைக்கும் இனிமேல் நீ தேவையில்லாமல் எதையும் பற்றி தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம். நல்லதை மட்டுமே நீ யோசித்து கொண்டிரு. நிச்சயமாக உன் வாழ்வில் எப்பேற்பட்ட இன்பத்தை நான் உருவாக்குகிறேன் என்பதை வேடிக்கை மட்டும் பார். நீ எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன செய்யலாமோ எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வாய். அதை விட்டு மாறிவிட்டாலே உனக்கே உன் மீது கோபம் வரும். இன்னைக்கு இதை செய்யலாம் என்று யோசித்தோம், ஆனால் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று உனக்குள் நீயே கோபப்பட்டு கொள்வாய். இனி அதுபோலெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் வராமல் உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் நிலைத்து இருக்கும்படி நான் அனைத்து விஷயங்களையும் செய்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். என்னுடைய தங்கமான குழந்தையே, நிறைய பேர் உன்னிடம் சொல்வார்கள், நீ ராசியே இல்லை, வேறு யார் கையிலாவது கொடுத்து ஏதாவது பெற்று வாங்கிப்பார் என்று. அப்படியெல்லாம் அல்ல. ஒருவனுக்கு ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு எங்கிருந்தாவது அந்த பொருள் கிடைத்துவிடும், பணம் கிடைத்துவிடும், நகை கிடைத்துவிடும், உறவு கிடைத்துவிடும். ஏன் பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவு கூட திடீரென்று பேசும். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கிடைத்துவிடும். அதுவே கிடைக்கக்கூடாது என்றால் யார் கையில் நீ இருந்து எதை பெற்று நீ வாங்கினாலும் உனக்கு கிடைக்காது. அதனால் மற்றவர்கள் உன்னை அதிர்ஷ்டம் இல்லாதவர், உன்னை ராசி இல்லாதவர் இப்படியெல்லாம் சொன்னால் நம்பாதே. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதே. நீ எந்த அளவு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தீய விஷயத்தை எடுத்து தூக்கி போடுகிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியை வெளியில் போய் தேடுவதை விட்டுவிட்டு நீ எங்கு துளைத்தாய் அங்கே தேடு. உன்னுடைய மனம்தான் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலே. அந்த ஆறுதல் மனம்தான். மனதை எப்பொழுதும் கவலைப்படுத்திக் கொள்ளாதே. சந்தோஷமாக மட்டுமே வைத்துக்கொள். கவலைகள் எப்பொழுதும் ஒருவனை வாட்டி வதைக்கும், ஆனால் எந்த ஒரு தீர்வையுமே அது காட்டாது. ஆனால் சந்தோஷம் என்பது ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி அந்த விஷயத்தை நல்லபடியாக நடத்தி காட்டும். அதனால் சந்தோஷத்தை மட்டும் என்றென்றும் நிலையாக வைத்து கொள்ளுங்கள். நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி உனக்கு அசிரரியாக சொன்னேன், உத்தரவு கொடுத்தேன் என்றால் அந்த நேரத்தில் செய். நிச்சயமாக அது வெற்றியில் போய் முடியும். அதுவே நீ செய்யும் ஒரு விஷயத்தில் நான் எந்த ஒரு அறிகுறியையும் காட்டவில்லை என்றால் அதை அப்படியே வைத்துவிடு. கொஞ்ச நாள் கழித்து நானே அதற்கான தீர்வை சொல்லுவேன். அதற்கு
காண ஒரு அறிகுறியை காட்டுவேன், அப்பொழுது செய், வெற்றி அடைந்து விடுவாய். இதுதான் சூட்சுமமான வழி. ஆனால் இன்று உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நான் உன் கையில் வந்து கொடுப்பேன். சீக்கிரத்தில் இன்றுக்குள், அது ரொம்ப நாளெல்லாம் அல்ல, இன்றுக்குள்ளேயே வந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே நான் தருவேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. நீ என்னை நம்பினால் உன் வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் நான் சேர்ப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. வாழ்க்கையில் எப்பொழுதும் கீழேதான் செல்வோம் என்பது கிடையாது, மேலே வருவோம். உன்னை தூக்கிவிட வேண்டியது என்னுடைய கையில் இருப்பதினால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்றைய நாளுக்குள் உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் மிக இன்பமாக மட்டும்தான் இருக்கும். காலம் காலமாக நீயும் எத்தனையோ விஷயங்களை செய்து செய்து வாழ்க்கையில் போராடுகிறாய். நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ போராடிய அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு வெற்றியை மட்டுமே தருவேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீ மனதை காயப்படுத்தி கொள்ளாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ அதை நீதான் சரி செய்ய போகிறாய். மற்றவர்கள் யாருமே கிடையாது உனக்கு. உனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ளவும் அக்கா, தங்கை, சொந்தக்காரன் சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. அப்படி இருப்பவர்கள் எல்லோரும் எங்கெங்கோ இருக்கிறார்கள். உன்னுடைய ஞாபகங்கள் அவர்களுக்கு வரவில்லை. ஒரு நாள் உன்னிடம் ஒரு அழைப்பை கூப்பிட்டு, நன்றாக இருக்கிறாயா, சாப்பிட்டாயா, என்ன செய்கிறாய், வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிட்டதா என்று கேட்கக்கூட உனக்கு யாருமே இல்லை. எல்லோரும் ஆசைப்பட்டார்கள் நீ உன் வாழ்வில் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று வந்துவிட்டாய். போலவே அவர்கள் எல்லாம் இப்படியே தான் இருப்பாய் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக ஆகப் போகிறது. சந்தோஷம் என்ற ஒரு விஷயமானது உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. சந்தோஷம் என்றால் எப்பொழுது வரும்? வாழ்வில் எல்லா தேவைகளும் நமக்கு அடைந்த பிறகு சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் வரும். உன் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் நீ அடைந்து நிம்மதியான விஷயங்களை பெறுவாய். நீ ஒவ்வொரு முறையும் என்னை தேடி தேடி வரும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும்? நம்மை இந்த பிள்ளையானது எவ்வளவு பெரிய இடத்தில் வைத்திருக்கிறது. தெய்வம் கண்ணுக்கே தெரியாவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு வருகிறது பார் என்று எனக்கே சந்தோஷமாக இருக்கும். தங்கமே, கவலைப்படாதே. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ என்னை நம்பும் அளவுக்கு நான் உன்னை மிக பெரிய ஒரு ஆளாகி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கம்பீரமாக அமரச் செய்வேன். யாரெல்லாம் உன்னை பார்த்து கேலி கிண்டல் எல்லாம் செய்தார்களோ அவர்கள் அனைவருமே வெட்கப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயரத்தில் அமர்த்த வைப்பேன். ஆனால் ஒன்று, இன்றுக்குள், சத்தியமாகவே இன்றுக்குள் உன் வாழ்வில் பிடித்தமான எதை நீ நினைக்கிறாய் வாழ்க்கையில் வெற்றி, நீ செய்யும் செயலில் வெற்றி, இந்த செய்யும் செயலில் வெற்றியை நான் உனக்கு இன்று பரிசாக தருவேன். இது எல்லாம் சும்மா சாய் தரமாட்டார், மன அமைதிக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் சொல்கிறார் என்று ஒருபொழுதும் நினைத்து விடாதே. இந்த சாயாகிய நான் அமைதிக்காக செல்லவில்லை, நீ எந்நாளுமே அமைதியுடனே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்த்து பார்த்து உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். பொறுமையோடு இரு. எல்லாவற்றையும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வா. கடைசி வரைக்கும் இந்த சாயுடைய ஆசிர்வாதமும் துணையும் உனக்கு எப்பொழுதும் உண்டு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.